வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்தின் நுழைவு வாயிலான தூத்துக்குடி மாநகரில் நடக்கும் இத்திருவிழாவிற்கு தங்கள் அனைவரையும் வரவேற்க எமது மருத்துவமனை இயக்குனர் மற்றும் செயற்கை கருத்தரிப்பு மகப்பேறு நல மருத்துவர் திருமதி அர்ச்சனா அம்புஜன் அவர்களை அழைக்கிறோம். இனிமையான மாலை பொழுது இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். சுவைகள் 6 வகை என்றாலும் அதில் இனிப்புதான் முதன்மையானது. அதுபோல விழாக்கள் பல இருந்தாலும் இந்த சர்க்கரை நோய் இனிப்பு திருவிழாதான் எங்கள் மருத்துவமனையில் முதன்மையானது. புரட்சி கவிஞர் பாரதியார் பாடினார், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும். ஆக இனிமை என்பது வாழ்வில் இன்றியமையானது. எண்ணத்தில் இனிமை வேண்டும், சொல்லில் இனிமை வேண்டும், செயலில் இனிமை வேண்டும், ஏன் நமது உடலின் செல்லில் கூட இனிமை வேண்டும். ஆனால் இந்த இனிமை சமச்சீராக கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும். அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பார்கள். அதுபோல் அந்த இனிமையும் அளவிற்கு மிஞ்சாமல் இருப்பது அவசியம். நம் உடலில் இனிப்பு அளவு குறிப்பிட்ட அளவை தாண்டும் போது சர்க்கரை வியாதி என்று அதை நாம் கூறுகிறோம். இந்த இனிப்பு வியாதி பற்றிய விழிப்புணர்வு திருவிழாவிற்கு இங்கு வந்துள்ள இனிமையான உள்ளங்களான உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பேரின்பம் அடைகின்றேன். ஒருவரை வாழ்த்துவது என்பது மிகவும் புனிதமான செயல். வாழ்த்துவதற்கும் ஒரு மனம் வேண்டும் என்பார்கள். அதுபோல பரந்த மனம் படைத்த பண்பாளர்கள் பலர் இன்று வாழ்த்துரை வழங்க இங்கு வந்துள்ளார்கள். பொதுநல சேவைகள் பல புரிந்து நாடறிந்த தொழிலதிபர் திரு ஜோ வில்லவராயர், தலைவர் வில்சன் அண்ட் குரூப் கம்பெனி அவர்கள், என்றும் இன்முகத்துடன் எங்களை ஊக்குவிக்கும் எங்கள் குடும்ப நண்பரும் சக மருத்துவருமான டாக்டர் செல்வராஜ், டயபெட்டாலஜிஸ்ட், SRRA ஹாஸ்பிட்டல் அவர்கள், புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா என்பதை போல எங்கள் அன்பு நண்பர் மதிப்பிற்குரிய திரு சந்திரன் அவர்களின் புதல்வர் திரு செல்வன் பிரபு, டைரக்டர் நிலா சீபுட்ஸ் அவர்கள், தூத்துக்குடி தமிழ்நாடு மர்கன்டைல் வங்கி ஜெனரல் மேனேஜர் திரு கணேசன் அவர்கள், தூத்துக்குடி ஸ்டெர்லைட் காப்பர் நிறுவனத்தின் மேனேஜர் மிஸ்டர் சரத் ஹர்சியா அவர்கள் என்று எங்கள் அழைப்பினை அன்புடன் ஏற்று வந்துள்ள இந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். கற்றலில் கேட்டல் நன்று என்பார்கள்.
இன்று நமக்கு சர்க்கரை நோய் குறித்த பல பயனுள்ள செய்திகளை கலகலப்பான பட்டிமன்றம் மூலம் கேட்க உள்ளோம். அதை வழங்குவதற்காக முத்தமிழ் பேராசிரியர் நாவுக்கரசி திருமதி இளம்பரை மணிமாறன் அவர்கள் இங்கு வந்துள்ளார்கள். உலக தமிழர்களை கொள்ளை கொண்ட இந்த முத்துநகர் நாயகி மற்றும் அவர்களது குழுவினர்களையும் மருத்துவமனை சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் இந்த விழாவின் முக்கிய நாயகர்கள் இங்கு வந்துள்ள எங்கள் அன்பு நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் மருத்துவமனை சார்பாக அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்பமும் இனிமையும் ஒன்று சேர்ந்தால் அது வெற்றி. அதுபோல இந்த திருவிழாவில் இன்பமும் இனிமையும் பெருகி ஒரு வெற்றி விழாவாக உங்களுக்கு அளிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி, வணக்கம். விருந்தினர்களை விழா மேடை குழுக்கள் டாக்டர் அருள்ராஜ் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். டாக்டர் செல்வராஜ் சார் பட்டிமன்றத்தின் நடுவராக பேசும் நாவுக்கரசி முத்தமிழ் பேரறிஞர் இளம்பரை மணிமாறன் அவர்களை மேடைக்கு கூட அழைக்கிறோம். தமிழர் என்பதில் பெருமை கொள்வோம், தலை நிமிர்ந்து நிற்போம். தமிழரின் மாண்பு விருதனை கௌரவிக்க அன்போடு அழைக்கின்றோம். டாக்டர் கி லீலாகுஞ்சன் அவர்கள், டாக்டர் கண்ணன் அவர்கள், டாக்டர் செல்வராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். டாக்டர் செல்வராஜ் சார் அவர்களுக்கு எஸ்ஆர்ஐ ஹாஸ்பிட்டல் நிறுவனர் டாக்டர் செல்வராஜ் அவர்களுக்கு எமது மருத்துவமனை டைரக்டர் நரம்பியல் மருத்துவர் டாக்டர் கண்ணன் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார். அடுத்ததாக மிஸ்டர் கே கணேசன், தமிழ்நாடு மெட்ரினல் பேங்க். அடுத்ததாக மிஸ்டர் அஜய் ஜாஜு, ஜெனரல் மேனேஜர் ஃபினான்ஸ் வெள்ளை காப்பர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. பட்டிமன்ற நடுவர் இளம்பரை மணிமாறன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. பட்டிமன்றத்தில் பேச இருக்கும் நால்வர் அணியிலே முதலாவதாக மிஸ்டர் சீனிவாசன் முருகையாசர் ஓய்வு அவர்களுக்கு நினைவு சொல்லப்படுகிறது. இதை டாக்டர் நீலம்பன் சார் அவர்கள் அன்புடன் அழைக்கிறோம். டாக்டர் நீலம்பன் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். டாக்டர் சின்னப்பா, முதல்வர் ஓய்வு, செந்தமிழ் கல்லூரி அவர்களுக்கு நினைவு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக திரு ஞானசம்பந்தம் அகில இந்திய வானொலி மதுரை அவர்களுக்கு நினைவு சொல்லப்படுகிறது. இதையும் டாக்டர் நீலாம்பன் சார் அவர்கள். அடுத்ததாக மிஸ்டர் சங்கரலிங்கம் சார், முதன்மை ஆசிரியர் ஓய்வு அவர்களுக்கு நினைவு சொல்லப்படுகிறது. இதையும் டாக்டர் நீலாம்பன் சார் அவர்கள் அன்புடன் அழைக்கிறார். முரளி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. Thank you, sir.
இன்ஸ்டீன் முரளி அவர்களுக்கு நினைவு சொல்லுங்கள். தேங்க்யூ சார். அடுத்ததாக காலத்துக்கு ஏற்றவாறு மக்களின் மனநிலைக்கு ஏற்றவாறு சிந்தித்து புதிய எண்ணங்களை செயல்படுத்தி வரும் பி.சி. ராஜ் என்ற விருதினை பி.சி. ராய் என்ற மருத்துவருக்கான உயரிய விருதினை டாக்டர் அப்துல் கலாமிடமிருந்து பெற்றவரும் தமிழக அரசின் சிறந்த மருத்துவருக்கான விருதினை பெற்றவரும் எமது மருத்துவமனை தலைவர் டாக்டர் அருள்ராஜ் அவர்களை தலைமை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தூத்துக்குடி மாநகர பொதுமக்களே, எங்களுடைய மருத்துவ அன்பர்களே, எங்களுடைய சர்க்கரை நோய் சேவையை பாராட்டி வாழ்த்துறை வழங்குவதற்காக வந்திருக்கும் தூத்துக்குடி நகர தொழிலதிபர்களே, நமது டிஎம்பியின் பொது மேலாளர் அவர்களே, ஸ்டெர்லைட்டோட ஜெனரல் மேனேஜர் அவர்களே, எல்லாத்துக்கும் மேலாக இன்று இந்த மாலை பொழுதில் மக்களுக்கு ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு கருத்தை அவர்களிடம் எடுத்து செல்வதற்காக இன்று நமக்கு ஒரு பட்டிமன்றம் வைத்திருக்கும். அதற்கு தலைமையேற்றிருக்கும் திருமதி நாவக்கரசு இளமறை மணிமாறன் அவர்களே, அவருடைய குழுவினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை. இன்னைக்கு சர்க்கரை நோயை பத்தி இப்படி ஒரு நாள் பூரா இருந்து நம்ம பேசணுமா, அதுக்கு ஒரு பட்டிமன்றம்லாம் தேவையா சொல்லி எல்லாரும் யோசிக்கலாம். எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? தேவைன்னு நினைக்கிறீங்க, தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? தேவைன்னு நினைக்கிறோம். ஏன்னா சர்க்கரை நோய் இல்லாத வீடு இல்லை. நமக்கு இல்லாம இருக்கலாம், நம்ம அம்மா அப்பாவுக்கு இருக்கும், அல்லது நம்ம வீட்டில் உள்ளவங்க இன்னொரு யாருக்காவது இருக்கும், அல்லது பக்கத்து வீட்டுக்காரருக்காவது இருக்கும். 65 நேத்தையோட புள்ளி விவரம் வந்து 65 மில்லியன். நேத்தா வேர்ல்ட் டயபெட்டிக் டே. நேத்தோட இன்னைக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு மாதிரி நம்ம இன்னைக்கு வச்சிருக்கிறோம். 65 மில்லியன்னா 6.5 கோடி. இதுல என்ன சொல்றாங்க, கிட்டத்தட்ட இதுல 2 மடங்கு டபுள் 13 கோடி இருக்குது. ஆனா தெரியல, போய் செக் பண்ணா தானே தெரியும். செக் பண்றதுக்கு பயந்துட்டு இருக்கிறப்போ தெரியல. அதனால இன்னைக்கு தெரிஞ்சிருக்கிறது டேட்டா வந்து இன்னைக்கு வந்து 65 மில்லியன் 6.5. உலகம் பூரா எடுத்து பாக்குறதுல 135 மில்லியன் இருக்கு, 13.5 கோடி. அதுல அப்ப இந்தியாவில பாதி பேர் இருக்கான். அதனாலதான் இந்தியா வந்து 2025 எது சாதிக்கதோ இல்லையோ, நமது பிரதம மந்திரி திரு மோடி அவர்கள் என்ன சாதிக்கிறார்களோ இல்லையோ, மக்கள் ஒண்ணு சாதிச்சிருவாங்க. என்ன? இந்தியாவை சர்க்கரை நோயின் தலைநகரமாக ஆக்கி விடுவார்கள். அவன் வந்து WHO சொல்லுவோம், காமன்வெல்த்ல இருந்தாரு, நான் இருக்கிறேன். அதுல வந்து அவனோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா 2015 இந்தியா will be the world capital of diabetes. அவ்வளவு இருக்கு. அதனாலதான் அதை வந்து இந்த மாதிரி செய்யணும்னு நினைக்கிறோம். இதான் நீங்க ஆஸ்பத்திரியில வைத்தியம் பண்ணிட்டா போதும் டாக்டர், இப்படி எதுக்கு போட்டு கூட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, எல்லா நேரத்தையும் வீணாக்கி நினைக்கலாம். இது ஆஸ்பத்திரியில ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடியாத வியாதி. இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கு, அவர் நம்ம நீலாம்பூச்சிட்டு இருக்கிறாரு, ராத்திரி 12 மணிக்கு போய் ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிடுவாரு, சரி வரல, காலையில 5 மணிக்கு பைபாஸ் பண்ணிடுவாரு, பேஷண்ட் எழுப்பி உட்காந்துருவாரு, முடிஞ்சு வச்சு. இங்க அப்படி இல்ல. இவர் நல்ல ஆஸ்பத்திரியில் வைத்தியம் பண்ணிட்டு போயிடுவாரு. போற வழியில எந்த கடையில பொரோட்டா நல்லா இருக்குன்னு கேட்டுட்டே போயிடுவார். ஆஸ்பத்திரியிலே கேட்பாரு இருக்கிற ஆட்கள்கிட்ட, போய் சாப்பிட்டுருவாரு. போதா குறைக்கு பக்கத்துல கடை வேற வச்சிருக்காங்க. ஏன்னா இந்தியாவில எல்லா மாநிலத்திலையும் அதிக வருமானம் அதுலதான் வருதான், சேர்த்து வாங்கிட்டு போயிடுவாரு. அப்ப இதை யாரு திருத்த முடியும், யாரு சரிப்படுத்த முடியும்? சமுதாயம் தான். இது சமுதாயத்தில் நம்ம வந்து பாடுபட்டு கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு வியாதி. சமுதாயத்தின் அங்கம் நம்ம எல்லாரும். நாங்க டாக்டரா இருக்கிறோம், நீங்க மக்களா இருக்கிறீங்க, அம்மா வந்து பேச்சாளரா இருக்கிறாங்க,
பேராசிரியரா இருக்கிறாங்க. இந்த சமுதாயம் நினைத்தால்தான் இதை கட்டுப்படுத்த